வணக்கம். நம்ம டெய்லி பிராக்டிஸ் எப்படி பார்த்துருவோமா? சிம்பிள் வேர்ட்ஸ், எலைட் இங்கிலீஷ், ஸ்போக்கன் ஃப்ரேசஸ், வெக்காபுலரி. சிம்பிள் வேர்ட்ஸ், எலைட் இங்கிலீஷும் ஸ்போக்கன் ஃப்ரேசஸும் நம்மளோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். வெக்காபுலரி ஒரு லாங்குவேஜோட பேஸே என்னதுதான் வெக்காபுலரி. இது கூட கொஞ்சம் கிராமரும் தெரிஞ்சு ப்ராக்டிஸும் இருந்தா இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேசிடலாம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் வேர்ஸ் எலைட் இங்கிலீஷ் பார்த்துடலாம். ஐ ஆம் வெரி டயர்ட். இதை காமனா எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். இதை எப்படி எல்லாம் சொல்லலாம்னு பார்ப்போமா? ஐ ஆம் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட்னு சொல்லலாம். ஐ ஆம் worn out சொல்லலாம். ஐ ஃபீல் drained. இந்த மூணுத்துல எது ஒண்ணு நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணாலும் குட் தான். நெக்ஸ்ட் ஒன், the movie was good அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதை எப்படி எல்லாம் சொல்லலாம்னு பார்க்கலாம். The movie was absolutely fascinating. The movie was highly entertaining. The movie was truly impressive. இந்த மூணுத்துல நீங்க எதையாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே. ஐ ஆம் ஹாப்பி டுடே அப்படின்றத ஐ ஆம் இன் எ சியர்ஃபுல் மூட் டுடேன்னு சொல்லி பாருங்க. ஐ ஆம் ஃபீல் டிலைட்டட் டுடேன்னு சொல்லுங்க. ஐ ஆம் ஃபீலிங் ஜாய்ஃபுல் டுடே. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை சொல்லுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதுதான். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஒன், திஸ் பிளேஸ் இஸ் வெரி crowded. இது எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி எல்லாம் சொல்லலாம்னு பார்க்கலாம். திஸ் பிளேஸ் இஸ் பேக்டு வித் பீப்புள். திஸ் பிளேஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. திஸ் ஏரியா இஸ் ஓவர் crowded. இந்த மூணு சென்டென்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஐ ஆம் வெரி பிஸி. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன்றத ஐ ஆம் டைட் அப் வித் த ஒர்க் ரைட் நவ். ஐ ஹாவ் ஏ ஹெக்டிக் ஷெட்யூல் நவ். எனக்கு ரொம்ப டைட்டான ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ ஹாவ் ஏ ஹெக்டிக் ஷெட்யூல் நவ். I am occupied at the moment. Next, he is very smart. அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்றத he is highly intelligent சொல்லலாம். he is quite knowledgeable சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஸ்போக்கன் phrases. break the ice. இப்போ 4-5 பேர் கூடியிருக்க இடத்துலயோ ஒரு மீட்டிங்லயோ யாரு முதல்ல பேசுறதுன்னு இருக்கும். அந்த இறுக்கத்தை விளக்குவாங்க இல்லையா? அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? break the iceன்னு சொல்லுவோம். he told a story to break the ice at the meeting. ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த மீட்டிங் உள்ள இருக்கத்தை வந்து விளக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஹிட் த புக்ஸ் அப்படின்னா என்ன? புக்கை வந்து அப்படி கான்ஸ்டண்டா கன்சிஸ்டண்டா படிக்கிறது தான் என்னது? ஹிட் த புக்ஸ். ஐ நீட் டு ஹிட் த புக்ஸ் பிகாஸ் மை எக்ஸாம் ஸ்டார்டட் டுமாரோ. நெக்ஸ்ட், ஆன் கிளவுட் 9. அப்படி மேகத்துல பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஷி வாஸ் ஆன் கிளவுட் 9 ஆஃப்டர் கெட்டிங் த ஜாப் ஆஃபர். ஜாப் கிடைச்ச உடனே என்னாச்சு? அவளுக்கு வானத்துல பறக்கிற மாதிரி இருந்ததுதான். கால் இட் எ டே. கால் இட் எ டேன்னா என்ன? அன்னைக்குள்ள ஸ்டாப் பண்ணிடுவோம், முடிச்சிருவோம், இன்னைக்குள்ள வேலையை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் கால் இட் எ டே. வி ஹேவ் ஃபினிஷ்ட் எனஃப் ஒர்க் ஃபார் டுடே. இன்னைக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சாச்சு. லெட் அஸ் கால் இட் எ டே. ஓகேங்களா? ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன்னா என்ன? ஆடிக்கொன்னு அமாவாசைக்கொன்னு, எப்பமாவது இருக்க, ரேர்லி அப்படின்னு அர்த்தம். வி ஈட் at the expensive restaurants once in a blue moon. எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட்ல எப்பமா ஒருக்க போய் நாங்க போய் சாப்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்ளை. கம்ப்ளை அப்படின்னா என்ன? ஒபே பண்ணு, ஃபாலோ பண்ணு, இன்ஸ்ட்ரக்ஷனா ஃபாலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆப்போசிட், ஒபேக்கு ஆப்போசிட் என்ன? டிஸ்ஒபே. ஃபர்ஸ்ட் ஒன், ஷி அக்ரி டு கம்ப்ளை வித் கம்பெனி ரூல்ஸ். அவ கம்பெனி ரூல்ஸை ஒபே பண்ணுன்னு அக்ரி பண்ணிக்கிட்டா. ஓகேங்களா? he refused to comply with the order from his manager. மேனேஜர் கிட்ட வந்த ஆர்டரை அவ ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. இந்த இடத்துல வந்து என்னது? இன்ஸ்ட்ரக்ஷனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிக்ளைன். டிக்ளைன் அப்படின்னா என்னது? சரிவு அப்படின்னு அர்த்தம். டு ரெஃப்யூஸ் ஆர் டிக்ரீஸ்ன்னு சொல்லலாம். ஆப்போசிட் வந்து அக்செப்ட், இன்க்ரீஸ். ஹி டிக்ளைன் த ஜாப் ஆஃபர் பொலைட்லி. ஜாப் ஆஃபரை வந்து என்ன பண்ணிட்டா? பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. The company's profit declined last year. கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் வந்து என்ன ஆயிட்டு? வீழ்ச்சி ஆயிட்டு, சரிவாயிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? டிக்ளைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன், ஃபாஸ்டர். ஃபாஸ்டர் அப்படின்னா என்னது? என்கரேஜ் ஆர் டெவலப்மெண்ட். டு என்கரேஜ் த growth ஆர் டெவலப்டு. ஓகேங்களா? ஆப்போசிட் ஹிண்டர், டிஸ்கரேஜ். குட் டீச்சர் ஃபாஸ்டர் கிரியேட்டிவிட்டி இன் ஸ்டூடெண்ட். நல்ல டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஸ்டூடெண்டோட கிரியேட்டிவிட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க. லேக் ஆஃப் சப்போர்ட் கேன் ஹிண்டர் a child's development. lack of support இல்லைன்னா சைல்டோட டெவலப்மெண்ட் என்ன ஆயிரும்? டிக்ளைன் ஆயிரும், டிஸ்கரேஜ் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல் அப்படின்னா என்னது? ஃபீலிங் தேங்க்ஃபுல்னு அர்த்தம். ஆப்போசிட் என்ன? அன்கிரேட்ஃபுல்.
I am grateful for your help. உன்னோட ஹெல்ப்புக்கு நான் எப்பவுமே எப்படி இருப்பேன், தேங்க்ஃபுல்லா இருப்பேன். He was ungrateful even after receiving support. சப்போர்ட் கிடைச்சப்புறம் எப்படிதான் இருக்கிறான், அன்கிரேட்ஃபுல்லா இருக்கிறான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் gloomy. gloomy-னா என்ன, டார்க், சேட் ஆர் டிப்ரெசிங். அதாவது வருத்தமா இருக்கிறது, இருட்டா இருக்கிறது. ஓகேங்களா, டிப்ரெசிங்னா தெரியும் நமக்கு. ஆப்போசிட் என்ன, சேடுக்கு ஆப்போசிட் என்ன, cheerful. The sky looked gloomy before the rain. மழைக்கு முன்ன எப்படி இருக்கும் வானம், டார்க்கா இருக்கும் இல்லையா, அதான். The sky looked gloomy before the rain. She was cheerful despite the difficult situation. கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவ சந்தோஷமா இருந்தா. நெக்ஸ்ட் ஒன் persist. persistனா என்ன, விடாப்பிடியா இருக்கிறது, எந்த கஷ்டத்திலையும் கண்டினியூ பண்றதுதான் என்னது, persist. To continue firmly despite difficulties. Opposite என்ன, quite give up, வேண்டான்னு விட்டுறது. ஓகேங்களா, he persisted until he achieved success. success கிடைக்கிற வரைக்கும் என்ன எப்படி இருந்தா, விடாப்பிடியா இருந்தா. Many students give up too easy instead of persisting. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ கஷ்டம்னு விட்டுருவாங்க. அதாவது விடாப்பிடியா இருக்க அவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க தெரியறது இல்ல. ஓகேங்களா, சரி, இது வரைக்கும் நீங்க அதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த காம்போ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்கும் கொஞ்சம் பேராவது பார்ப்பீங்க இல்லையா. பிடிச்சிருந்ததுன்னா உங்க கமெண்ட்ஸ், வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா, இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார்